இன்றைக்கி நம்ம இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் நம்ம நிறையா வந்து இந்த காமன் கோல்டு, ஒரு ஷார்ட் வைரல் ஃபீவர் இதெல்லாம் நிறைய பார்க்குறோம். ஸ்கூல்ஸும் திறந்தாச்சு. இதில் நிறைய பேர் வந்து சிக்காக இருந்தால் கூட ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ இது வந்து அட்வைசபிளா, இது வந்து எத்தனை நாளைக்கு லீவ் எடுக்கணுமா, என்ன பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து காமன் கோல்டு வந்து ரொம்ப காமனான ஒரு இன்ஃபெக்ஷன். ப்ரீ கோவிடும் சரி, போஸ்ட் கோவிடும் சரி, நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு வருஷத்தில் ஒரு தடவையாவது ஈஸியாக வந்துடும் அந்த மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன். ஏன்னா அது ரொம்ப கண்டேஜியஸ், ரொம்ப இன்ஃபெக்டிவ். ஸோ நிறைய வைரஸஸ் இது வந்து காஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் காமன் காஸ் வந்து வைரஸஸ் தான். காமனாக பார்த்தோன்னா இந்த ரைனோ வைரஸ், ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ், பேரா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், ஃப்ளூ வைரஸ் கூட காமன் கோல்டு சிம்டம்ஸ் காஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இந்த சளி, இரும்பல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபீவர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்ததுன்னா ஒரு 1 or 2 days இருக்குது, ஒரு கொஞ்சம் பாடி பெயின் இருக்குது, ஒரு ஹெடேக் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் காமன் காஸ் வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் போகிறதுங்கிறது ஒரு அட்வைசபிள் டிசிஷனா, and they remain infective for a long period of time. For example, இப்போ இந்த காமன் கோல்டு வைரஸ் பார்த்தோன்னா இதில் இந்த இன்க்யூபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அதாவது இப்போது நான் ஆஃபீஸில் இருக்கேன், என் கூட இருக்கிறவங்களுக்கு காமன் கோல்டு இருக்குது, நான் எக்ஸ்போஸ் ஆகிட்டேன்னா எத்தனை நாளில் எனக்கு மேக்ஸிமம் வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1 to 3 days, ஒரு நாள்லேருந்து 3 நாள் நான் எக்ஸ்போஸ் ஆகி ஒரு நாள்லேருந்து 3 நாளுக்குள்ளே எனக்கு வர சான்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்துச்சுன்னா நான் இன்னொருத்தருக்கு எத்தனை நாள் வரைக்கும் இன்ஃபெக்டிவாக இருப்பேன், நான் வந்து எத்தனை நாள் வரைக்கும் இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த பொட்டென்ஷியல் எனக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக அது குவைட் அ லாங் பீரியட். இப்போ ஒன்ஸ் காமன் கோல்டு வந்தாச்சுன்னா அந்த பேஷண்ட் வந்து 10 days to 2 weeks வரைக்கும் கூட இன்ஃபெக்டிவாக இருக்கலாம், கண்டேஜியஸாக இருக்கலாம். பட் எல்லாரும் 2 weeks இல்லை 10 days லீவ் எடுக்க முடியாது இல்லையா, எஸ்பெஷலி ஃபார் காமன் கோல்டு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் இன்ஃபெக்டிவிட்டி, எப்போ நம்மளால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்ஃபெக்ட் ஆக சான்சஸ் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியல் 2 days தான் அந்த ரிஸ்க் ஹையாக இருக்குது. ஸோ அந்த 2 days நம்ம அடாப்ட் பண்ணுற ப்ராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் 2 விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று, நம்மளை எப்படி ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு வைரல் ஃபீவர் இருக்குது, இல்லை ஒரு காமன் கோல்டு இருக்குன்னா டெஃபினட்டாக அந்த அண்டர்லைங் வைரல் இன்ஃபெக்ஷன், அந்த இல்னஸ்னால ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், பசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், தூக்கம் நிறைய வர மாதிரி இருக்கும், ஒரு எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின்ட் அவுட் ஆன ஒரு ஃபீலிங், ஒரு எக்ஸாஷன் இருக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிற போது ஹேவிங் ரெஸ்ட், taking adequate rest will actually help you fight off your illness faster. நம்ம இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளை பெட்டராக கோப் அப் பண்ண வைக்கும். இது ஒன்று. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம வந்து இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல், அந்த மாதிரி சமயத்தில் either you can take off from work, even if you can't afford to take off completely from work, you can try to minimize your work and keep it to a bare minimum. அப்படின்னா என்ன, இப்போ என்னால் ஃபுல்லாக இன்றைக்கி லீவ் போட முடியலனா கூட இன்றைக்கி என்ன முக்கியமாக இன்றைக்குள்ளே முடிக்கணுமோ அதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கு மட்டும் ஒர்க் ஃப்ரண்ட்டில் முடிச்சு கொடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மினிமைஸ் பண்ணிக்கலாம் ஒர்க்கை. செகண்ட் என்ன பண்ணலாம், இப்போ ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் bring it to the notice of your physician. உங்கள் டாக்டர் கிட்ட கேளுங்க, இது என்ன பாசிபிலிட்டி, இது வைரல் இன்ஃபெக்ஷன் தானா. யூஸ்வலாக முதல் ஒரு 3 days of any ஃபீவருக்கு we do not evaluate much because most of the fevers end up being viral infection. அதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஃபீவர். ஸோ ஃபீவரோ இரும்பலோ சளியோ இருந்ததுன்னா உங்கள் டாக்டரை கேளுங்க, அது ரொம்ப ட்ரபிள்ஸமாக இருந்ததுன்னா. அண்ட் என்ன மெடிசன்ஸ் காமனாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ்வலாக ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். ஏன்னா மோஸ்ட்லி நீங்களே பார்த்துருப்பீங்க, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தே டு நாட் ரெஸ்பாண்ட் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் தான். சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இப்போ உங்களுக்கு ஹெடேக் இருக்குன்னா அந்த தலைவலி மாத்திரை கொடுப்போம், காய்ச்சல் இருக்குன்னா காய்ச்சல் மாத்திரை கொடுப்போம், சளி இருக்குன்னா சளி மாத்திரை கொடுப்போம். ஸோ த எய்ம் ஃப்ரம் ஆர் எண்ட் இஸ் டு கீப் யூ கம்ஃபர்டபுள். அண்ட் உங்களுக்கும் seeking help and taking those medicines is important because it helps you remain comfortable so that you will be able to focus on other things, be it at work or at home. ஸோ இது ஒரு பக்கம். செகண்ட் என்ன பண்ணணும், நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன் அடிக்வேட்டாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி கோல்டோ இல்லை வைரல் ஃபீவரோ இருக்கும்போது அவங்க வந்து நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும், ப்ரிஃபரபிளி அ சாஃப்ட் பிளாண்ட் டயட்.
ஏன்னா இந்த ஃபீவருக்கு சாப்பிட்ற மெடிசின்ஸ்லாம் சம்டைம்ஸ் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் உண்டாக்கலாம். அதனால அந்த மாதிரி சமயத்தில் ப்ரிஃபரபிளி ஹோம் குக்ட் ஃபுட், பிளாண்ட் ஃபுட், ஸ்பைஸ் ரொம்ப இல்லாத மாதிரியான ஃபுட் சாப்பிடணும். அதே மாதிரி ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூஸ்வலாக ஃபீவர்லாம் பர்டிகுலராக இருக்கும் போது டீஹைட்ரேட் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் யூ மே ஃபீல் ஸோ டயர்ட் தட் யூ மே நாட் பி சீக்கிங் ஃபார் வாட்டர். ஸோ கான்ஷியஸாக நம்ம மைண்டில் அதை வச்சுக்கணும். சரி, இன்றைக்கிக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 2 liters அது நம்ம குடிக்கணும்னு 2 பாட்டிலாவது ஃபில் பண்ணி 2 1 liter பாட்டிலாக ஃபில் பண்ணி வச்சா தான் நமக்கு ஒரு கணக்கு இருக்கும், எவ்வளோ குடிக்கிறோம், அடிக்குவேட்டாக குடிக்கிறோமா இல்லையா அப்படின்னு. சிமிலர்லி இது நான் சொன்னது சிக் டே ரூல்ஸ் இல்லையா. இப்போ நான் சிக் டே ரூல்ஸ் என்ன? நான் சிக் டே ரூல்ஸ்னால் என்ன சொல்கிறது? இப்போது நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இல்லை, பட் லெட்ஸ் அஸ்யூம் உங்களோட நேபர் இல்லை உங்களோட ஆஃபீஸ் கொலீகுக்கு இருக்குது. அப்போ உங்களை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்? இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தெரிஞ்சே ஒரு சிக்காக இருக்கிற பர்சனோட க்ளோஸ் காண்டாக்ட் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நேரம் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதோ இல்லை ஹேண்ட் ஷேக் பண்ணுறதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஷேர்டு ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கோவிட்லேயே பார்த்துருப்போம் ஹவு இம்பார்ட்டண்ட் ரோல் த ஃபோமைட்ஸ் பிளேன். ஃபோமைட்ஸ்னால் என்ன? இந்த மல்டி டச் சர்ஃபேசஸ் சொல்லுவோம் இல்லையா. கிளாசிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா டோர் நாப்ஸ். இப்போ டோர் நாப் ஒரு ரூம், அந்த டோரை திறக்கிறவங்க எல்லாருமே அந்த டோர் நாபில் கை வைப்பாங்க. இப்போது ஒரு 100 பேர் அந்த டோர் வழியாக ஒரு நாளில் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சளி இரும்பல் இருக்குது, அவங்க கையில் இரும்பிட்டாங்க இல்லை கையில் தும்பிட்டாங்க, அதே கையால் டோர் நாப் யூஸ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸ்லேருந்து யார் யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஜெர்ம்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா எப்போதுமே இந்த மாதிரி மல்டி டச் சர்ஃபேசஸ் ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் மேக் ஷுவர் யூ அடாப்ட் ஹேண்ட் ஹைஜீன். அதே மாதிரி உங்கள் ஃபேஸில் ஆஃப் யுவர் ஃபேஸ் அந்த ரூல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஃபேஸ்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் கண்ணோ மூக்கோ வாயோ கையை எடுத்துகிட்டு போய் தொடுறதுக்கு முன்னாடி கை க்ளீனாக இருக்கா, ஹேண்ட் ஹைஜீன் யூஸ் பண்ணுமான்னு உங்களே கேட்டுக்கோங்க. இப்போ ஆன் தி அதர் எண்ட் இப்போ எப்படி இன்னொருத்தரை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? ஹவு கேன் யோர் ப்ராக்டிசஸ் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி ஆர் யோர் கொலீக்ஸ் வென் யூ ஆர் சிக்? ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ், திருப்பி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் சிக்காக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு லீவ் எடுத்தீங்கனாலோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு ஆப்ஷன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆப்ட் பண்ணால் சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரொடெக்ட் ஆவாங்க அந்த என்வாயன்மெண்ட்டில். அது ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வீட்லேயே கூட நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, மீதி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கொஞ்சம் தள்ளி ஒரு 2-3 days அது இனிஷியல் ஆகினா அப்போ தான் இன்ஃபெக்டிவிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சேஃபாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ இன்னொருத்தருக்கு வரது ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ரெஸ்பிரேட்டரி அண்ட் காஃப் எட்டிக்கெட்னு சொல்லுவோம். இந்த நிறைய பேர் அப்படியே தும்புறது, இரும்புறது, பர்டிகுலர்லி நீங்கள் சிக்காக இருக்கீங்கன்னு தெரியும் போது, இப்போ ஃபார்ச்சுனேட்லி வித் கோவிட் எல்லாருமே நம்ம மாஸ்க்ஸோட ஃபெமிலியர் ஆகிட்டோம். ப்ராபப்ளி தட் இஸ் த ரீசன் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுற ப்ரப்போர்ஷன் ஹையாக இருக்கிறதுனால முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி இருந்த அளவு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் கோவிடுக்கு அப்புறம் கம்மியாக இருக்குது. ப்ராபப்ளி தட் இஸ் த ரீசன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சிக்காக இருக்கீங்க அப்படிங்கிற போது இஃப் பாசிபிள் வேர் அ மாஸ்க். ஈவன் இஃப் தட் இஸ் டூ அன்கம்ஃபர்டபுள், வாட் வி வுட் சஜஸ்ட் இஸ் whenever you cough or sneeze, இருமும் போதோ தும்பும் போதோ ஒரு வார்ட் ஆஃப் டிஷ்யூஸ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரில் ட்ரை டு ஸ்னீஸ் ஆர் காஃப் இன்டு த டிஷ்யூ பேப்பர் அண்ட் இமீடியட்லி டிஸ்போஸ் இட் அண்ட் யூஸ் ஹேண்ட் ஹைஜீன். ஸோ அதுதான் பேசிக் காஃப் எட்டிக்கெட். இப்போ கையில் டிஷ்யூ பேப்பரும் இல்லை மாஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணல, திடீர்னு ஏன்னா நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது எப்போ இரும்பல் வரும் தும்பல் வரும்லாம். அந்த மாதிரி வரும்போது கூட குழந்தைங்களுக்கே என்ன சொல்லி தருவோம்னா காஃப் இன்டு யுவர் எல்போ. ஸோ இப்படி வச்சுட்டு இப்படி இரும்புறதோ தும்புறதோ பண்ணாதான் அது இன்னொருத்தருக்கு பரவாமல் ஹெல்ப் பண்ணும், இன்னொருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ ஷுட் கீப் இன் மைண்ட் வென் யூ ஆர் சிக். இப்போ இந்த சளி இரும்பல் தும்பல்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்கள் லீவும் போட்டாச்சுன்னா எத்தனை நாள் வரைக்கும் லீவ் போடலாங்கிற ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ யூஸ்வலாக இந்த சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அமெரிக்கான்னு ஒரு சென்டர் இருக்குது. அவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் தி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது ஃபார் எனி சிம்டம், ஒரு ஃபீவரோ இல்லை ஒரு காஃபோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐடியலாக அங்கே எப்போ வரைக்கும் ஏசிம்டமேட்டிக் ஆகிறாங்களோ அப்போ வரைக்கும் அவங்க இன்ஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபீவர் இருந்தால் கூட என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, ஒரு 24 hours ஃபீவர் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 24 hours ஃபீவர் இல்லை அப்படிங்கிற வரைக்குமாவது நீங்கள் லீவ் போடணும் ஃபீவர் இருந்ததுன்னா. இப்போ ஃபீவர் இல்லை, இது சாதாரண கோல்டு தான், நானும் சொல்லியாச்சு, கோல்டு ஒரு 2 weeks வரைக்கும் இன்ஃபெக்டிவாக இருக்க போகுது, 10 days வரைக்கும் இன்ஃபெக்டிவாக இருக்க போகுது, அதுக்கோசம் 10 days வரைக்கும் லீவ்
கோல்டுக்கெலாம் போட்டுட்டு இருந்தோன்னா அப்புறம் எத்தனை நாள் லீவ் போடுறதுங்கிறது வேலிடான கொஸ்டின். ஸோ கோல்டுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 2 days தான் ரொம்ப க்ரூஷியல். அப்போ தான் மேக்ஸிமம் இன்ஃபெக்டிவிட்டி பீரியட். அண்ட் அந்த சமயத்தில் நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா நீங்களும் ஃபாஸ்ட்டாக ரிகவர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெடிசன்ஸ் எல்லாம் டைமுக்கு எடுத்துக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அவங்க ஹைட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால கோல்டுலையுமே even if not more, initial 2 days of leave would be adequate for most people. Fever இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஃபீவர் இல்லாமல் ஒரு ஃபுல் டே இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் the next day you are ready to go to work அப்படின்னு அர்த்தம்.